ஹாய் ஹலோ வணக்கம். பிகே சர்ப்ரைஸ் வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் காஞ்சிரங்குடா குருந்திரும்பால் நிற்கிறோம். நீங்கள் இந்த பார்த்து கொண்டு இருக்க கிரவுண்ட் வந்து என்னன்னு சொன்னால் காஞ்சிரங்குடா நாகோலி விளையாட்டு மைதானத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் இன்னைக்கு ஒரு அம்மாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ண நிறைய சர்ப்ரைஸ் வந்துருக்காங்க. நான் உங்கள் சஞ்சு நிக்கி டூ அனௌன்ஸ்க்கு நாங்கள் குருந்திரும்பால் நிற்கும். வாங்க என்ன சொல்லி பார்ப்போம். ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு டக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு டக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. என்னையா சொல்ல வர எப்பவும் சொல்ல தர இல்லாத என் இடுப்பில் எங்க நீயும் கிள்ள வர பம் 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 பப்பர பப்பர பம் 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 பப்பர பப்பம் 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 பம் பம் பப்பர பப்பர பம் பம் பப்பம் பப்பம் பம் பம் பப்பர பப்பம். ரக்கமா ராக்கு ராக்கு நெஞ்சுக்குள்ள ராக்கெட்டு டக்கமா டாக்கு டாக்கு ஆட்டத்துல விக்கெட்டு. அம்மா என்னம்மா இப்படி பேசுறீங்க? பணத்தை கொடுத்து எதை வேணாலும் வாங்கலாமா? ஆனா அம்மாவை வாங்க முடியுமா? அம்மாவோட அன்பை வாங்க முடியுமா? இந்த சிரிப்பை வாங்க முடியுமா? அம்மா வணக்கம். வணக்கம். உங்களோட பெயர் என்னம்மா? சவுந்தரம். சவுந்தரம். இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி? வித்தியாசமான நாள் உண்டாம் இன்னைக்கு உங்களுக்கு? அப்படியா? என்ன நாள் இன்னைக்கு உங்களுக்கு? பிறந்த நாள். உங்களுக்கு எத்தனை வயசம்மா? உங்களுக்கு 62 வயசு. மிக்கி உங்களுக்கு விஷ் பண்ணிட்டாரா? உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்து சொல்லிட்டாரா அவர்? மிக்கி சொல்லிட்டீங்களா? நாங்கள் ஒரு தடவை பார்க்கல. சொல்லுங்கள் பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே அம்மா. விகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து உங்களுக்கு இதயம் கணிந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கலாமா. ரைட், ஓகே. உங்களோட இந்த பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லியுமா எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸாக வந்து உங்களுக்கு நிறைய பரிசுகள் கிஃப்ட் எல்லாம் கொடுக்கட்டாம்னு சொல்லி எங்களுக்கு தந்துருக்குறாங்க. ரைட், உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் யார் தந்துருப்பா? ஏதாச்சும் உங்களுக்கு ஐடியாஸ் கெஸிங் எதுவும் இருக்கா? யாரையும் யோசிச்சு வச்சுருக்கீங்களா? அப்படி ஒரு திறமை இல்லை. இப்படி ஒன்று வரும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்துறீங்களா? இல்லை என்னம்மா நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கிறா உங்களுக்கு? ரைட், ஓகேவா. உங்களோட இந்த பர்த்டே செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லியுமா எங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் தந்துருக்குறாங்க. இந்த கிஃப்டெல்லாம் தந்தவங்க வந்து உங்களோட உறவுகள், உங்களில் நிறைய பாசம் வச்சுருக்கவங்களாக இருக்கலாம், தூரத்தில் இருக்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நிறைய கிஃப்டெல்லாம் தந்துருக்குறாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத கிஃப்டெல்லாம் உங்களுக்கு தந்துருக்குறாங்க. ரைட், ஓகே. அப்போ நாம் யாருன்னு சொல்லி கண்டுபிடிப்போமா? கண்டுபிடிப்போம்மா? கண்டுபிடிப்போமா வேணாமா? கண்டுபிடிப்போம். ரைட், ஓகே. மிக்கி அம்மாவுக்கு பலூனை கொடுங்க. மீண்டும் பிகே சர்ப்ரைஸ் சார்பாக வந்து அம்மாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ரைட், ஓகே. அம்மாவோட பர்த்டேக்கு ஒரு அழகான கேக் ஒன்று தந்துருக்குறாங்க. நான் அந்த கேக்கை பார்த்துட்டுமா யார் அம்மாவுக்கு இவ்வளோ கிஃப்ட் எல்லாம் தந்துருப்பாங்கன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிப்போம். சரியாம்மா? கேக்கை பார்ப்போம்மா. பார்ப்போம்மா. ஓகேம்மா. கேக் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கேனம்மா. ஆனால் கோவில் தொடங்கியிருக்கிறதால மச்சம் சாப்பிடல அது போலேன்னு. ஆனால் மரக்கறி கேக் போலாம் தெரியுது எங்களுக்கு தூரத்துன்னு பார்க்குறதுல. ரைட், ஓகேம்மா. அழகான கேக் தந்துருக்குறாங்க. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் உங்களுக்கு தந்துருக்குறாங்க. யார் தந்துருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். யார் உங்களை அதிகமாக பாசம் வச்சிருக்கிறாலும் உங்களுக்கு தந்துருக்கலாம். யாராக இருக்கும்? யாராருக்கிட்ட கண்டுபிடிக்கணும். நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். உங்களில் பாசம் வச்சவங்க தான் தந்துருக்குறாங்க. யாராக இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம நிறைய பாசம் வச்சுருக்காங்க. உங்களோட பர்த்டேன்னு தெரிஞ்ச ஒரு ஆளாக இருக்கணும். உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் தரத்துக்கு எல்லாருக்கும் பாசம் தான். எல்லாருலேயும் பாசம் இருக்கிறதால யாருன்னு செப்பரேட்டாக சொல்ல இல்லாமல் இருக்குது. நம்ம ஒரு கெஸ்ஸிங்கில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு ஐடியாக்குள்ளே எனக்கு இவங்க கொஞ்சம் ரொம்ப பாசம் வச்சுருக்காங்க, எல்லோரும் பாசம் வச்சுருக்காங்க, இவங்க தான் எனக்கு செஞ்சுருக்கலாம்னு சொல்லி ஏதாச்சும் ஐடியாஸ் இருக்கா?
அப்படியுமா யாரும் இருக்காங்களா செய்கிறதுக்கு உங்களுக்கு இருக்காங்களா இல்லாமல் இருக்காங்க தான். சென்று ஒருவேளை எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்களோ என்னென்று தெரியாது. அப்படியும் இருக்கலாம். செய்கிறேன்னு சொன்னால் யார் செஞ்சுருப்பாங்க? அப்போ எல்லாரும் சேர்ந்துன்னு சொன்னால் யார் செஞ்சுருப்பாங்க? மக்கள் அவ்வளவு பேர். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு ஆறு பேர். 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகள் இங்கே நிற்கிறாங்களோ? இல்லை 2 பேர் வேலைக்கு போயிட்டாங்க. ஆஹா ஒரு ஆள் வெளியில ஆஹா பட்டாக்கள் நிற்காங்க. நிற்கிறாங்க. ரைட், ஓகேம்மா. இதை விட உங்களுக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தந்துருக்காங்க. ஆமாம், நாம எல்லா கிஃப்ட்டையும் ஒவ்வொன்றா பார்த்துட்டு யார் நமக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் தந்துன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். ஓகேம்மா? ரைட், ஓகேம்மா. அந்த கிஃப்ட் என்னென்னு சொல்லி ஏதாச்சும் ஐடியா இருக்கா? என்ன கிஃப்டாக இருக்கும் அது? ஏதோ ஒன்று பார்சல் பண்ணியிருக்கிறாங்க, என்னென்னு தான் தெரியாமல் இருக்குது நம்ம. ரைட், ஓகே. அதை நம்ம பிரித்து பார்ப்போம், என்னென்னு சொல்லி கண்டுபிடிப்போம். நாம பிரித்து பாருங்க பார்ப்போம். சாரி பிடிச்சிருக்குதா? உங்களுக்கு பிடிச்ச கலர் அது என்ன கலர் அம்மா? அது இதுதான் அந்த மஜந்தா கலரோ? என்ன கலர் அம்மா அது? எல்லா கலரும் சேர்ந்துருக்கு. உங்களுக்கு பிடிச்ச கலர் அது? உங்களை என்ன கலர் பிடிக்கும்? சிவப்பு கலர் பிடிக்கும். சிவப்பு கலர் பிடிக்கும். அப்போ உங்களுக்கு பிடிச்ச கிஃப்டாகவே தந்து கொண்டிருக்கிறாங்கன்னா அப்போ உங்களை ரொம்ப பிடிச்சவங்களாக தான் இருக்கிறோமே. ரைட், ஓகே. உங்களோட பிள்ளைகள எல்லாரும் பேர் ஒரு தடவை சொல்லுங்கள் பாப்போம்மா. ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லுவாங்க. எனக்கு முதல் பிள்ளை, 2வது பிள்ளை, 3வது பிள்ளைன்னு சொல்லுவாங்க. மூத்த மகன் சந்திரகுமார். எங்கே இருக்கிறார் அவர்? மண்டபத்தில் இருக்கிறார். அடுத்தாள் இங்கே தான் நிற்கிறார் மண்டபத்தடியில். அடுத்தாலம்மா மகள். எங்கே இருக்கிறாங்க அவங்க? பக்கத்து. ஒரு லவர் செஞ்சுருக்கலாமா? என்னென்னு தெரியாமல் இருக்கு. இப்போ அம்மா கண்டுபிடிச்சா தான் அவங்களுக்கு நிறைய கிஃப்டில் வந்துருக்காங்க. நான் தந்துட்டு போவோம், இல்லைன்னா நாங்கள் கொண்டு போயிடுவோம். அடுத்ததுமா 3வது பிள்ளை மகன். 4வது சசிகுமார். 5வது பிரதீப். 6வது சுதேஷ்குமார். எல்லாரும் வந்து இங்கே நாட்டெலாம் இருக்கிறாங்களா இல்லை வெளிநாட்டு இருக்கிறாங்க? ஒரு ஆள் வெளிநாட்டில் இருக்கிறாங்க, பட் உள்ள நிற்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு க்ளூ ஒன்று தரேன், நான் உங்களுக்கு ஐடியா ஒன்று தரேன். ஆனால் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சது வந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி மிக்கி சொல்கிறார். மிக்கி அப்படியா? மிக்கி இல்லைன்னு தரமா? அப்போ யார் செஞ்சவங்களுக்கு தெரியாது திரும்பவும். ரைட், ஓகே. உங்களுக்கு இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தந்துருக்காங்க. நாம் அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு ஃபைனலாக கண்டுபிடிப்போம். ரைட், ஓகே. இங்கே காட்டுங்கம்மா பாப்பா, என்னன்னு சொல்லி பார்ப்போம். என்னவா இருக்கும் அது? ஒரு சாக்லேட் பேக்கெட் தான் இருந்திருக்காங்க போல. நம்ம டோஃபியாக இருக்குமா சாக்லேட்டாக இருக்குமா? என்ன மோதிரமா? எடுத்து போடுங்க பாப்பா உங்களோட கையில். நீங்க கேமரா காட்டுங்க. பிடிச்சிருக்குதா அம்மா மோதிரம்? ரைட், ஓகே. அம்மாவுக்கு பிடிச்ச அழகான கேக் ஒன்று தந்துருக்குறாங்க. பிறகு அம்மாவுக்கு பிடிச்ச அழகான சாரி ஒன்று தந்துருக்குறாங்க. பிறகு அம்மாவுக்கு பிடிச்ச ஒரு மோதிரம் ஒன்று தந்திருப்பாங்க. அப்போ உங்களோட பிள்ளைகள் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருக்கோம். யார் பிள்ளைகளும் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க. ஆனால் ஒரு ஆள் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செய்யல, ஒரு 2-3 பேர் சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்போ யாராக இருக்கும் அந்த 2-3 பேர்? டக்குன்னு சொல்லுங்க அப்போ யாராக இருக்குன்னு சொல்லி. பிள்ளைகள்லாம் செஞ்சுருப்பாங்க. ரைட், ஓகே. அம்மாவோட பிள்ளைகள் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சவங்க. ஆனால் அதில் வந்து ஒரு பிள்ளை தான் உங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சது. அந்த பிள்ளை யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்ப்போம். உங்களுக்கு மோதிரம் வேணும்னு சொல்லி கேட்டீங்களோ? கேட்கல தானே? அப்போ உங்களுக்கு இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? உங்களுக்கு வெளிநாட்டில் இருக்கிற 2 ஆள் சொல்லியிருக்கீங்க தானே? அவர் பேர் என்ன? சுரேஷ்குமார். அவர் வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு. ஒருவேளை அவர் செஞ்சுருக்கலாமா? அவரும் செஞ்சுருக்கலாம். அம்மா கேட்குற எல்லாருக்கும் சொன்னீங்கன்னா யார் செஞ்சுருப்பாங்க நமக்கு? ஆனால் அவங்களோட பிள்ளைகள்லாம் செஞ்சது நீங்கள் கண்டுபிடிங்க பார்ப்போம். அப்படி கண்டுபிடிங்க பார்ப்போம். யாராக இருக்கு? 6 பிள்ளையில் ஒரு பிள்ளை தான் செஞ்சது. யார் அந்த பிள்ளை? மிக்கி என்ன மாற சைலண்டாக இருக்கீங்க? ஒரு சொன்ன டான்ஸோட ஆடுங்க. அம்மா கொஞ்சம் கன்ஃபியூஸ் சொல்லியிருக்கா அவள் யாருன்னு சொல்லி. யாராக இருக்கும் அம்மா? இன்றைக்கி உங்களுக்கு விஷ் பண்ணுவாங்களா? உங்களோட பிள்ளைகள் கோல் எடுத்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னவங்களா? எல்லாரும் சொன்னவங்களா? யாரும் சொல்லாமல் இருக்கிறாங்களா? அப்படியே யார் இந்த 2 பேர் வேலைக்கு போனாக்கள்? 2 பேர் பேரும் ரவிக்குமாரும் பிரதீபரும். அவங்க செஞ்சுருக்கலாமா? அவங்க செஞ்சுருக்க மாட்டாங்க. ரைட், ஓகேப்பா. 6 பிள்ளையில் 2 பிள்ளைகள் போயிட்டுது. பேலன்ஸ் வந்து இப்போ 4 பிள்ளைகள் இருக்குது. இந்த 4 பிள்ளையில் யார் செஞ்சுருப்பாங்க? யார் செஞ்சுருப்பாங்க?
அவரில் தான் உங்களுக்கு கூட பாசம் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் இப்போ சொல்ல போகிற ஒரு ஆளில் தான் உங்களுக்கு நிறைய பாசம் இருக்கும். சுரேஷ்குமார் செஞ்சிருப்பார். ஆனால் உங்களோட பிள்ளைகள் தான் செஞ்சதம்மா. ஆனால் சுரேஷ்குமார் வந்து இந்த கிஃப்ட் உங்களுக்கு தரையில்லை, வேற ஒரு ஆள் தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட்டை தந்தது. ரைட், ஓகே. உங்களுக்கு இன்னும் ஃபைனலாக ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த கிஃப்ட்டையும் பார்த்துட்டு நம்ம யாருன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். சரியாம்மா? இந்த கிஃப்ட்டை பார்த்த உடனே நீங்கள் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கலன்னு சொன்னால் நாங்கள் எல்லாத்தையும் திரும்ப ரிட்டர்ன் வாங்கிட்டு கொண்டு போயிடுவோம். கண்டுபிடிப்பீங்களா கொண்டு போவா? நாங்கள் கொண்டு போவா இல்லை நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா? ரைட், ஓகேம்மா. உங்களுக்கு ஃபைனலாக ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு நம்ம யாருன்னு சொல்லி கண்டுபிடிப்போம். என்ன மாதிரிங்க காட்டுங்க பார்ப்போம். ஃபோட்டோ ஃப்ரேம். அந்த ஃப்ரேமில் இருக்கிறது யாரு? மகனும் மருமகள். மகன் பேரம்மா சந்திரகுமார். எங்கே இருக்கிறாரு இப்போ அவர்? எங்கே இருக்கிற காணையில்? ரைட். இவர் தானே உங்களோட மகன்? மூத்த மகன் அவர் தானா? நான் உங்கள்கிட்ட சொன்னதானே இப்போ நீங்கள் கண்ட ஃபஸ்ட்டு சந்தோஷம் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருப்பாங்கன்னு சொல்லி. ரைட், ஓகே. அந்த ஃப்ரேமில் இருக்கிறவங்க உங்களுக்கு இந்த கிஃப்ட்லாம் தந்துருப்பாங்களா? இங்கே காட்டுங்க பாம்மா, கேமராவுக்கு காட்டுமா ஃப்ரேமு. அதனால மூலையில் இருக்கிறது உங்களோட மகன், இங்கே இருக்க உங்களோட மருமகள், மேலே இருக்கிற 2 பேரும் உங்களோட பேர பிள்ளை. ரைட், ஓகே. இப்போ அவங்க தான் செஞ்சுருப்பாங்க போல. என்னம்மா அவங்க தான் செஞ்சுருக்காங்க? கன்ஃபார்ம் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ரைட், ஓகேம்மா. உங்களோட மகன் பேர் என்னம்மா? உங்களோட மருமகளோட பேர் பதனி சந்திரகுமார். உங்களோட பேர பிள்ளை 2 பேரும் லக்ஷியன். ரைட், ஓகேம்மா. அவங்களோட இந்த 62 வயசு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணட்டாம்னு சொல்லி உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் தந்தது யாருன்னு சொன்னால் உங்களுடைய முதல் மகன் தான் சந்திரகுமார். மற்றும் அவங்களுடைய குடும்பம் தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சவங்க. அவங்க உங்களோட மருமகள், உங்களோட பேர பிள்ளை எல்லாரும் சேர்ந்து தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட்லாம் செஞ்சுருக்காங்க. உங்களுக்கு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறீங்களா? எதிர்பார்த்துனீங்களா இப்போ ஏதாவது நடக்கும்னு சொல்லி? எதிர்பார்க்கல நீங்கள். ரைட், ஓகே. அப்போ உங்களோட பிள்ளைகளுக்கு, உங்களோட பேர பிள்ளைகளுக்கு, உங்களோட மருமகளுக்கு வந்து என்ன சொல்லிக்கொள்ள விரும்புகிறீங்க இந்த அழகிய தருணத்தில்? அவங்க நீடு காலம் நல்லா வாழணும்னு சொல்கிறீங்க. வேறு ஏதாச்சும் சொல்கிறதுக்கு இருக்கா? நோய் இல்லாமல் இருக்குது. வேறு அவ்வளோதான். ரைட், ஓகே. ரைட், ஓகே. நாங்கள் விகே சர்ப்ரைஸில் இப்போ வந்து குருந்தேரி மாதிரி காஞ்சிரங்குடாவில் இருக்கிறோம். மீண்டும் விகே சர்ப்ரைஸில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் சஞ்சீவன் அனௌன்ஸ்மெண்ட் மிக்கி. பாய் பாய், டாடா. கண்ணில் ஈரம் வந்தால் என் நெஞ்சில் பாரம் வந்தால் சாய்வேனையும் தோளிலே கண்ணீரே கூடாதென்றும் என் பிள்ளை வாடாதென்றும் சொல்வாயே அண்ணாலிலே இனி ஒரு ஜன்மம் எடுத்து வந்தாலும் உன் மகனா
கண்ணாய் கண்ணீரை விட்டாய் பூவாச்சு என் தோட்டமே உன் பேரை சொல்லும் பிள்ளை போராடி வெல்லும் பிள்ளை